அனைவருக்கும் வணக்கம். நாம நேர்கோட்டு இயக்கத்தின் வரைபட விளக்கத்தை பார்க்கலாம். சீரான இயக்கத்திற்கான தொலைவு காலம் வரைபடம். பொதுவாக x அச்சில் காலத்தையும் y அச்சில் தொலைவையும் எடுத்துக்கொண்டு வரையப்படுகின்ற வரைபடமானது தொலைவு கால வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது. தொலைவை நாம y அச்சில் எடுத்துக்கிறோம், காலத்தை நாம x அச்சில் எடுத்துக்கிறோம். இந்த வரைபடத்தில் கிடைக்கின்ற வரைகோடானது நேர்கோடாக இருந்தால் இந்த பொருளானது சீரான இயக்கத்தை மேற்கொள்கிறது என அர்த்தம். அதான் பாருங்க, ஒரு நேர்கோடாக இருக்கிறது, அவர் சம கால இடைவெளிகளில் சம தொலைவுகளை கடந்து சென்றார். சம கால இடைவெளிகளில் சம தொலைவுகளை கடந்தார் என்றால் அந்த இயக்கம் சீரான இயக்கம். அங்கு மாறாத வேகத்தில் அவர் செல்கிறார் என அர்த்தம். சரி, வேகம் எவ்வாறு கணக்கீடு செய்வது? ஒரு வரைபடத்தை வைத்துக்கொண்டு வேகம் எவ்வாறு கணக்கீடு செய்வது? இந்த வரைகோட்டின் சாய்வினை வைத்து வேகம் கணக்கீடு செய்யப்படுகிறது. சாய்வு எவ்வாறு கணக்கீடு செய்யலாம்? y by x அப்படிங்கிறது தான் சாய்வினுடைய சமன்பாடு. y அச்சில் என்ன உள்ளது? தொலைவு. சோ கடந்த தொலைவு. x அச்சில் என்ன இருக்கு? காலம். அதனால எடுத்துக்கொண்ட காலம். y by x என்பது நடைவேகத்தை கொடுக்கும். நாம் நடைவேகத்தை சாய்கோட்டிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இங்கு சாய்வு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பொருளினுடைய வேகம் அதிகரிக்கிறது என்று அர்த்தம். இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இந்த வரைகோடு நடந்து செல்வதை காட்டுகிறது. இதனை காட்டிலும் அதிக சாய்வு கொண்டது சைக்கிளில் செல்வதையும், அதை காட்டிலும் அதிக சாய்வு கொண்டது மகிழுந்தில் செல்வதற்கான நேர்கோடாகவும் உள்ளது. சீரற்ற இயக்கத்திற்கான தொலைவு காலம் வரைபடம். காலத்தை x அச்சிலும் தொலைவினை y அச்சிலும் எடுத்துக்கொண்டு நாம் ஒரு வரைபடம் வரையும் பொழுது வரைபடத்தினுடைய வரைகோடானது நேர்கோடாக இல்லாமல் வளைகோடாக இருக்குமாயின் அப்பொருளானது சீரற்ற இயக்கத்தை மேற்கொள்கிறது என்று திசைவேகம் காலம் வரைபடம். காலத்தினை x அச்சிலும் திசைவேகத்தினை y அச்சிலும் எடுத்துக்கொண்டு வரையப்படும் வரைபடமானது திசைவேகம் காலம் வரைபடமாகும். இந்த திசைவேகம் காலம் வரைபடத்தின் பகுதியில் அடைபெறும் பரப்பானது இந்த பொருளானது கடந்த இடப்பெயர்ச்சியினை நமக்கு கூறுகிறது. பொதுவாக சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கான திசைவேகம் காலம் வரைபடத்தின் வரைகோடு நேர்கோடாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அடைபடுகின்ற பரப்பானது நமக்கு அப்பொருள் அக்குறிப்பிட்ட காலத்தில் கடந்த இடப்பெயர்ச்சியை கொடுக்கிறது. இப்பரப்பின் பகுதியில் இரண்டு வடிவங்கள் உண்டு. ஒன்று முக்கோணம், இன்னொன்று செவ்வகம். முக்கோணத்தின் பரப்பையும் செவ்வகத்தின் பரப்பையும் கண்டுபிடிக்க கிடைக்கும் மொத்த பரப்பானது இந்த சரிவகத்தின் பரப்பு. அல்லது மொத்தமாக இந்த சரிவகத்தின் பரப்பையும் நாம் கணக்கீடு செய்து கொள்ளலாம். எனவே இடப்பெயர்ச்சி S ஆனது செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் முக்கோணத்தின் பரப்பளவு, அல்லது மொத்தமாக இடப்பெயர்ச்சி S ஆனது சரிவகத்தினுடைய பரப்பளவு. இதனை கணக்கீடு செய்து அப்பொருளினுடைய இடப்பெயர்ச்சியினை நாம் தெரிந்து கொள்ளலாம். சீரற்ற வகையில் முடுக்குவிக்கப்பட்ட ஒரு பொருளானது அதனுடைய பொருளுக்கான வரைபடமானது சீரற்ற முறையில் இருக்கும். நியூட்டன் ஒரு பொருளின் இயக்கத்தை ஆய்வு செய்ததன் விளைவாக 3 சமன்பாடுகளை நமக்கு வழங்கியுள்ளார். அவையாவன v சமம் u plus at, s சமம் ut plus half at squared, v squared சமம் u squared plus 2as. இங்கு v என்பது ஒரு பொருளினுடைய இறுதி திசைவேகம், u என்பது தொடக்க திசைவேகம், a என்பது முடுக்கம், t என்பது காலம், s என்பது பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. இந்த திசைவேகம் கால மாறுபாட்டு வரைபடத்தில் நமக்கு வரைபடமானது வரைகோடானது ஒரு நேர்கோடாக உள்ளது. எனவே இங்கு இப்பொருளானது சீராக முடுக்குவிக்கப்பட்டுள்ளது என அறியலாம்.
பொருள் தொடக்கத்தில் u என்ற திசைவேகத்தில் d என்ற புள்ளியில் இருந்து அது t காலத்திற்கு பிறகு b என்ற புள்ளியை அடைகிறது. தொடக்க திசைவேகம் u, நாம் t காலத்திற்கு பிறகு அடைந்த திசைவேகத்தை v என எடுத்துக்கொள்வோம். v ஆனது இறுதி திசைவேகம் ஆகும். நியூட்டனின் முதல் இயக்க சமன்பாட்டினை முடுக்கத்தின் சமன்பாட்டிலிருந்து பெறலாம். முடுக்கம் A சமம் திசைவேக மாறுபாடு வகுத்தல் காலம். திசைவேக மாறுபாடு என்பது தொடக்க திசைவேகத்தினை இறுதி திசைவேகத்திலிருந்து கழிப்பதற்கு சமம். எனவே A சமம் இறுதி திசைவேகம் OC கழித்தல் தொடக்க திசைவேகம் OD வகுத்தல் காலம் OE. OC கழித்தல் OD என்பது DC க்கு சமமாக இருக்கும். அதாவது OC கழித்தல் OD என்பது DC யின் மதிப்பிற்கு சமம். எனவே DC வகுத்தல் OE சமம் DC வகுத்தல் T. ஏனென்றால் OE என்பது T யின் மதிப்பிற்கு சமமானது. எனவே DC வகுத்தல் T. T பகுதியில் உள்ளது சமக்குறிக்கு அடுத்த பக்கம் கொண்டு செல்லப்படும் பொழுது A பெருக்கல் T என மாறும். இங்கு முன்னமே T இருந்தால் அது தவறு. எனவே A சமம் DC வகுத்தல் T. T இங்கு வரும் பொழுது DC சமம் A பெருக்கல் T. இந்த DC யின் மதிப்பானது AB யின் மதிப்பிற்கு சமமாகும். இந்த வரைபடத்தில் இருந்து EB யின் மதிப்பு EA வின் மதிப்பையும் AB யின் மதிப்பையும் கூட்டுவதற்கு சமம். EB என்பதன் மதிப்பு V. எனவே EB சமம் EA plus AB என்பது V சமம் U plus AT என அமையும். ஏனென்றால் EA வின் மதிப்பு U, AB யின் மதிப்பு AT. எனவே V சமம் U plus AT. இது நியூட்டனின் முதல் இயக்க சமன்பாடு. மேற்கண்ட வரைபடத்திலிருந்து இரண்டாம் இயக்க சமன்பாடு. மேற்கண்ட வரைபடத்திலிருந்து t காலத்தில் ஒரு பொருள் கடந்த தொலைவினை இந்த வரைபட பாதையினுடைய பரப்பினை அளவிடுவதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இங்கு இந்த பரப்பானது EODAE என்ற இந்த நாற்கரத்தின் பரப்பளவிற்கு சமமாக இருக்கும். நாற்கரமானது இரண்டு பகுதிகளை கொண்டது. ஒரு முக்கோணம் ADB மற்றும் ஒரு செவ்வகம் EODA ஆகிய இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியது. அப்போது அந்த நாற்கரத்தின் பரப்பானது செவ்வகத்தின் பரப்பளவு DOEA மற்றும் முக்கோணத்தின் பரப்பளவு DAB இரண்டையும் கூட்டிக் கொள்வதற்கு சமம். செவ்வகத்தின் பரப்பளவானது இங்கு செவ்வகத்தின் பரப்பளவானது நீளம் பெருக்கல் அகலம் OE பெருக்கல் AE மற்றும் முக்கோணத்தின் பரப்பளவானது அரை பெருக்கல் BDA பெருக்கல் HAB. எனவே இங்கு AE பெருக்கல் OE கூட்டல் அரை பெருக்கல் AB பெருக்கல் DA. AE என்பது எதற்கு சமம் எனில் U என்பதற்கு சமம். எனவே AE சமம் U. அடுத்து OE என்பது எதற்கு சமம் எனில் T என்பதற்கு சமம். எனவே U பெருக்கல் T UT கூட்டல் அரை இன்ட்டு AB என்பது AT என்பதற்கு சமம். எனவே AT பெருக்கல் DA என்பது T க்கு சமமானது. எனவே இன்னொரு T AT பெருக்கல் T A into T ஸ்கொயர்டு. எனவே அரை பெருக்கல் A into T ஸ்கொயர்டு. மொத்த இடப்பெயர்ச்சி S சமம் UT கூட்டல் அரை பெருக்கல் A into T ஸ்கொயர்டு. இது நியூட்டனின் இரண்டாம் இயக்க சமன்பாடு ஆகும். நியூட்டனின் மூன்றாவது இயக்க சமன்பாடு. அதாவது நியூட்டனின் மூன்றாவது இயக்க சமன்பாட்டினை பெறுவதற்கு பொருள் கடந்த தொலைவினை அளவிடுவது அவசியமாகும். இங்கு
பொருள் கடந்த தொலைவு என்பது இந்த நாட்கர உருவத்தினுடைய பரப்பிற்கு சமமாக இருக்கும். நாட்கர உருவமானது இங்கு சரிவகம். சரிவகத்தின் பரப்பானது அரை பெருக்கல் இணை பக்கங்களின் கூடுதல் பெருக்கல் இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. இங்கு இணை பக்கங்களாவது OD மற்றும் EB மற்றும் அதற்கு இடைப்பட்ட தொலைவானது DA ஆகும். DA OEக்கு சமமாக உள்ளது. எனவே இந்த சரிவகத்தின் பரப்பு சமம் அரை பெருக்கல் OD கூட்டல் BE பெருக்கல் OE. OD என்பது U, BE என்பது V பெருக்கல் OE என்பது D. எனவே சரிவகத்தின் சமன்பாடு S சமம் அரை பெருக்கல் U பிளஸ் V பெருக்கல் D. ஆனால் முடுக்கத்தினுடைய சமன்பாடு A சமம் V கழித்தல் U வகுத்தல் T ஆகும். இதிலிருந்து T சமம் V மைனஸ் U வகுத்தல் A என்ற சமன்பாட்டினை பெறலாம். எனவே S சமம் அரை பெருக்கல் V பிளஸ் U பெருக்கல் T க்கு பதிலாக V மைனஸ் U வகுத்தல் A என்ற சமன்பாட்டினை பிரதியிடலாம். இங்கு அரை பெருக்கல் V பிளஸ் U பெருக்கல் V மைனஸ் U வகுத்தல் A. வகுத்தலில் உள்ள A ஆனது சமக்குறைக்கு அடுத்த பக்கத்திற்கு செல்லும் பொழுது பெருக்கலாக மாறும். வகுத்தலில் உள்ள 2ம் பெருக்கலாக மாறுகிறது. எனவே 2AS சமம் V பிளஸ் U பெருக்கல் V மைனஸ் U. V பிளஸ் U பெருக்கல் V மைனஸ் U ஆனது V ஸ்கொயர்டு மைனஸ் U ஸ்கொயர்டுக்கு சமம். ஏனெனில் A plus B into A minus B சமம் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் என்ற சமன்பாட்டின்படி V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் ஆனது V plus U பெருக்கல் V மைனஸ் U என்ற சமன்பாட்டிலிருந்து பெறப்படுகிறது. எனவே V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் சமம் 2AS மைனஸ் U ஸ்கொயரை சமன்பாட்டிற்கு மறுபுறம் கொண்டு செல்ல V ஸ்கொயர் சமம் U ஸ்கொயர் பிளஸ் 2AS என வரும். இது மூன்றாம் இயக்க சமன்பாடு ஆகும். சீரான வட்ட இயக்கம். ஒரு பொருள் வட்டப்பாதையில் மாறாத திசைவேகத்தில் சுழலும் பொழுது அப்பொருளினுடைய திசை மாறுகிறது. ஒரு பொருளினுடைய திசை மாறினாலோ அதனுடைய வேகம் மாறினாலோ அப்பொருள் முடுக்குவிக்கப்படுகிறது என்று அர்த்தம். இங்கு பொருளினுடைய திசை மாறுவதால் ஒரு பொருளினுடைய வட்டப்பாதை இயக்கமும் முடுக்குவிக்கப்பட்ட இயக்கமாகும். ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும் பொழுது அதனுடைய வேகத்திற்கு சமன்பாடு அதன் சுற்றளவு வகுத்தல் எடுத்துக்கொண்ட காலம். சுற்றளவு 2πr, எடுத்துக்கொண்ட காலம் t. எனவே v சமம் 2πr வகுத்தல் t. மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை. ஒரு கயிற்றினில் கல்லை கட்டிக்கொண்டு கல்லினை வட்டப்பாதையில் இயங்கச் செய்யும் பொழுது ஒரு முடுக்கமானது கல்லை உள்நோக்கி இயங்க வைக்கிறது. அந்த முடுக்கத்தினை மைய நோக்கு முடுக்கம் என்றும் அதற்கு தொடர்புடைய விசையை மைய நோக்கு விசை என்றும் கூறுகிறோம். இந்த மைய நோக்கு முடுக்கம் வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி செயல்படுவதால் மைய நோக்கு விசையும் வட்டத்தின் ஆரத்தின் வழியாக அதே திசையில், அதாவது மையத்தை நோக்கிய திசையில் பொருளின் மீது செயல்படும். இந்த மைய நோக்கு முடுக்கத்தின் மதிப்பானது A சமம் V ஸ்கொயர்டு வகுத்தல் R. மைய நோக்கு விசையின் மதிப்பானது F சமம் mv ஸ்கொயர்டு வகுத்தல் R ஆகும். மைய விலக்கு விசை, அதாவது வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விலக்கு விசையாகும். வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது உட்புறமாக செயல்படும் விசையானது மைய நோக்கு விசை, வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விலக்கு விசையாகும். மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுகிறது. மைய விலக்கு விசையானது துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தியில் செயல்படுகிறது.